இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் திருவசனம். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா? எது வந்தாலும் எது போனாலும் நம்மை காக்க, கைவிடாமல் தாங்க ஆண்டவர் இயேசு உடன் இருக்கின்றார். எனவே எதையும் நினைத்து அஞ்சாதீர்கள். இன்றைய வசனத்தை கவனித்தீர்களா? கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பர் என்கிறது வசனம். அப்போது அதன் எதிர்மறை என்ன? எவையெல்லாம் நிலைத்து நிற்க முடியாது என்ற ஒரு கேள்வி. இதற்கு விடை என்ன? உலகு சார்ந்தவையான உலக ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை எங்கிருந்து வருகிறதாம்? தந்தையிடமிருந்து வருவன அல்ல. அப்போது எங்கிருந்து வருகிறது? உலகத்திலிருந்து வருபவை. இந்த உலகம் நிலையானதா? இல்லை, மறைந்து போக கூடியது. அதுபோல இந்த உலகத்தில் இருந்து உருவாகும் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன. ஆக இதை புரிந்து கொண்ட நாம் எதை விரும்ப வேண்டும், நாட வேண்டும்? நிலைத்திருப்பவற்றை, கடவுளிடம் இருந்து வருகினவற்றை நாம் நாட வேண்டும், தேட வேண்டும். சரி, நமது கண் இருக்கின்றதே, அதனால்தான் பல பாவங்கள் துவங்குகின்றனவாம். எதை பார்த்தாலும் அது நமக்கு வேண்டும் என்ற ஆசை. கண் இச்சையினால் மனது கவர்ந்து இழுக்கப்படுகின்றதாம். மாயையை விரும்பி அதை மனம் தேடுகின்றதாம். அந்த பொருளுக்காக, அந்த மனிதருக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம், யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றலாம். தவறில்லை என்ற மாயை நமக்குள் தோன்றுகின்றதாம். மனிதன் தன் இருதயத்தில் உள்ள ஆசைகளுக்கு எவ்வளவு சட்டங்களை வகுத்து சீர்படுத்த நினைத்தாலும் முடியாதபடிக்கு நம் ஆன்மா செத்த நிலையில் இன்றைய நாளில் உள்ளது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கத்தான் அதே மனித சாயலில் இயேசு வந்து பாவத்தை மேற்கொண்டு தன் உயிரையே சிலுவையில் அர்ப்பணித்து நம்மை எல்லாம் மீட்டார். அந்த இயேசுவை விசுவாசித்து தினமும் அவரிடம் ஜெபித்து அவரது திருவுளத்தை நிறைவேற்றி நாம் வாழ்ந்தால் நிச்சயம் நாம் நிலைத்து இருப்போம், நிலைவாழ்வு பெறுவோம். இனி காலம் செல்லாது நண்பர்களே. ஆகவே இயேசுவை பற்றி கொண்டு ஜெப ஜீவியம் செய்வோம். பிரதிபலனாக நித்திய ஜீவனை இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாமா? இயேசுவே, நாங்கள் நிலையற்ற சொத்து, சுகம், பதவி, அதிகாரம், மனிதர்கள் இவற்றின் மீது உள்ள அதீத பற்றை மாற்றி மனம் மாறி எங்கள் ஆத்துமாவை அழிவிலிருந்து காத்து கொள்ள உதவும். ஆண்டவரின் பெயரால் வருகின்ற யாவற்றையும் பற்றி கொண்டு நல்லதொரு வாழ்வு வாழ உதவும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.